இந்த இளைய பெருமாள் மட்டும் உறக்கமே கொள்ளாமல் அழுதான். செவிலி தாய்மார்கள் பாடுகிறார்கள். சில குழந்தைகள் பாடினால் தூங்கும், சில குழந்தைகள் பாட்டை நிறுத்தினால் தூங்கும். பாடுகிறவர்களுடைய குரல் வளத்தை பொறுத்தது. மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்மூடிகள் சிந்துவித்தாய் செம்பொன். நீலாம்பரி பண்ணு தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. அப்படி ஆற்றா குழந்தை தூங்கல்ல. தசரத மகாராஜா 60,000 ஆண்டு காலம் மலடிருந்து பிள்ளை பெற்றவன் அல்லவா, அந்த அருமை தெரியும். அவன் வந்து பார்க்கிறான், அவனாலேயும் அந்த குழந்தைய தூங்க வைக்க முடியல. வசிஷ்டர் வந்தார், பைத்தியக்காரா இந்த 2 பேரையும் 2 தொட்டில விடாதே, ஒரே தொட்டில விடு அப்படின்னா இளைய பெருமாள் எடுத்து பெருமாள் பக்கத்தில் விட்டோன்னு சுகமா தூங்க ஆரம்பிச்சான். நச்சத்தேன வினானித்ராம் லபதே புருஷோத்தமக. அப்படி குழந்தைகள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். நாளொரு வண்ணமும் பொழுதொரு இனியுமாக. அதராஜா தசரதக தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாயகா சபாந்தவா. ஒரு நாள் தசரத மகாராஜா உறவினர்களோடும் தன்னுடைய ஆச்சாரியர்களோடும் புரோகிதரான வசிஷ்டரோடும் சபையிலே கொஞ்சம் கவலை தருகின்ற திருமுகத்தினனாக எழுந்தருளி இருக்கிறான். என்ன ஆலோசனைன்னா, குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண வேண்டும்ங்கிற ஆலோசனை. அந்த 16 வயசுக்குள்ள பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், 12 வயசுக்குள்ள பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்பதான் மாலை மாத்துறதெல்லாம் மாமா தோல்ல தூக்கிப்பான், அழகா இருக்கும். இவனே மாமாவாயிடுறான். அப்புறம் கல்யாணம்னா மாமா எழுது தோல்ல தூக்கினான்னா மாமா எங்க போடுவான், பாதாளத்துல மகாபலிட்ட பேசுறதுக்கு போடுவான். இது நாம் சொன்னதல்ல, சிலப்பதிகாரத்துல கோவலனுக்கு 16 ஆட்டை அகவையான் 12 ஆட்டை அகவையாள் என்று கண்ணகிக்கு 12 வயசு, கோவலனுக்கு 16 வயசு. அதுலதான் கல்யாணம்னு சொல்லிருக்கு. அந்த உரிய பருவத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் தர்மாத்மானா, அவன் தான் சரியான தகப்பான். இல்லைன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், இவனா செலக்ட் பண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து, அப்பா இவ்வளவு தெரியுமா உங்களுக்கு, ஆறா நம்ம ஒய்ஃபும்பா. நம்ம ஒய்ஃபுன்னா ஒன்னும் என்னுடைய இல்லுக்கு விளக்கேற்றி வைக்க வந்த நங்கை நல்லாள் என்று செந்தமிழில் செப்பு, இல்லை என்றால் மை ஒய்ஃப்னு சொல்லிட்டு போ. நம்ம ஒய்ஃபுன்னா நல்ல அருமையான தமிழ். அதை விட்டுவிட்டு எதையோ கலந்துக்கிறான். அப்பான்னு கூட்டா என்ன அழகா இருக்கு, அம்மான்னு கூட்டா என்ன டட்டி மம்மி. ரொம்ப மோசம். இங்கு லீசுக்கு வந்த மொழி, இங்கு லீசுக்கு வந்த மொழி புரியுறதா? என்ன அழகு தமிழ் சொல்றேன். ஆங்கிலத்தை என் வெறுக்கவில்லை, ஆனால் தமிழ் அளவுக்கு அதை ஏற்க என்னால் முடியவில்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தெரியும். ஆனால் வளம் எங்கு இருக்கிறதோ அங்குதானே அடியங்களுடைய மனம் படியும். ஷேக்ஸ்பியர் அற்புதமான காப்பிய கர்த்தா தான், இல்லைன்னு சொல்லல. ஒரு கம்பன் ஆக மாட்டான். அது உறுதிபட எங்கு வேண்டுமானாலும் அடியேன்னு சொல்லுவேன். குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணுமேன்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்கான். தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனஹ அபியாகச்சன் மகா தேஜாகா விஸ்வாமித்ரோ மகாமுனி. இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கச்சே விஸ்வாமித்ர முனிவன் வருகிறான். நல்ல காரியத்தை பத்தி யோஜனை பண்ணிருக்கச்சே நம்மடவன்ல ஒத்தம் வரான். எங்கேயானு கிளம்புற போது ஸ்ரீரங்கத்துல சகுனம் பார்த்தா வேற யாரு வருவான்? 2 பேரா வரமாட்டான். இந்த ஜாதி 2 பேரும் ஒன்னா சேர்றது அதிசயம். வரமாட்டான். ஒத்த பாப்பா வந்தா போகாதே. ஏன் சொன்னா? பிராமணன் வந்தா தெய்வம் வர மாதிரி அவனை மீறிண்டு போகாத, உபச்சாரம் பண்ணி அர்க்கம் எல்லாம் கொடுத்து அவற்றை விடைபெற்று கொண்டு போ என்பதற்காக சொன்னான். அதனுடைய அர்த்தம் தெரியாத ஒத்த பாப்பா ஆகாது. ஆகாதுன்னா ஸ்ரீரங்கத்தில் கிளம்பவே முடியாது.
ஆக விஸ்வாமித்திரன் வந்தான், வாயில் காவலர்களை பார்த்தான். குசிக கோத்திரத்திலே பிறந்த கௌசிகன் வந்திருக்கிறேன் என்று தசரதமா மன்னடத்திலே சொல்லுன்னா. வாயில் காவலன் விஸ்வாமித்திரன்கிற பேரை கட்டுனே அவன் ஓடுறான் உள்ள. ஏன்னா மகா கோபிஷ்டன். உலகத்திலேயே பரமசாந்தன் 2 பேர் தான், ஒருத்தன் துர்வாசஸ், ஒருத்தன் விஸ்வாமித்திரன். தசரத மகாராஜா விஸ்வாமித்திரன் வந்திருக்கான்னு கேட்டோன்னு என்ன பண்ணான், வசிஷ்டாதிகள் பின்தொடர வாசலுக்கே வந்துட்டான் அவரை வரவேற்கிறது. என்ன சொல்லி வரவேற்க? வெல்கம் அட்ரஸ். யதாமிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகே யதா சத்ருஜதாரேஷு புத்திர ஜன்ம பிரஜஸ்யதே பிரணஷ்டஸ்ய யதா லாபகா யதா ஹர்ஷோ மகோதயே ததைவ ஆகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. என்ன அற்புதமா வரவேற்கிறான் பாருங்க. வரவேற்கிறதே கஷ்டம். ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்ரீவைஷ்ணவா திருவல்லிக்கணிக்கு வருவான், உத்தராத்துக்கு போவான். சுவாமி, அடியேன் குடிசையில பொன்னடி சாத்திரத்துக்கு நான் எத்தனை ஜென்மா தபஸ் பண்ணேனோ, தேவள் இங்க ஏழ்றது பரம பாக்கியம், ஆனா தேவள் ரொம்ப ஆச்சாரம், நம்ம அதுல சாப்பிடுவேடா. ஆறு திருவல்லிக்கணி ஸ்ரீரங்கத்தான் அல்ல இல்லை, இப்பெல்லாம் சாப்பிடுறதுதான்மா. ஒரு தடவை நுழைஞ்சு விட்டான் ஸ்ரீரங்கத்தான் விட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம் தேவள் சாப்பிடுறேன்னு சொல்றத பத்தி. ஆனா ஆத்துக்காரி மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் ரயில்ல போறான்னா, அதனால என்ன நம்மளே தெளிவு பண்ணிக்கலாம். ஸ்ரீரங்கம் அது வரும். எனக்கு பக்கத்து ஊர்ல ஒரு புண்ணியவாஜனம் கூட்டிருக்கா, போயிட்டே இருக்கேன் நான் திருவல்லிக்கணி. சமையல் அறை சாவியை கொடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன்னு விட மாட்டான். இதுக்கு பேர் வைஷ்ணவ உபச்சாரம்னு பேரு. அப்படி அல்ல. எப்படி வரவேற்கிறான்? ஒரு சாத போகிற நோயாளிக்கு அமிர்தம் கிடைக்குமானால் அவன் எவ்வளவு மகிழ்வானோ, மழையே இல்லாமல் பாலம் பாலமாக பிளந்து பட்டிருக்கிற நிலத்திலே ஒரு பாட்டம் மழை பொழிந்தால் அந்த உழவன் எவ்வளவு மகிழ்வானோ, இவனுக்கு ஏற்ற நல்ல மனைவி நடத்திலே சொற்படி கேட்கின்ற பிள்ளை பிறந்தால் ஒரு தகப்பன் எவ்வளவு மகிழ்வானோ. அதுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான் பாருங்க. யதா சதுருஷதாரேஷு, ஏத்த மனைவியா இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப தெரியும், பேசாம இருக்கா. என்ன மாமியா மாட்டுக்கு வந்தாருன்னா அது வாசல்ல இருக்கா பாரு. ஆற மாமனார அது வாசல்ல இருக்கா, அது அகிரணை பொருள். என்ன பண்றது? எல்லாம் உமக்கு எப்படி தெரியும்? நானும் கல்யாணம் ஆனவன். புத்திர ஜன்மா பிரஜஸ்யதே, ஒரு பெரிய சொத்தை இழந்தவனுக்கு திடீரென்று அந்த சொத்து திரும்ப கிடைக்குமானால் அவன் எவ்வளவு மகிழ்வானோ. பல்லாவரம் ஆஸ்திக சமாஜத்திலே ராமாயணம் கேட்க வருகின்ற கூட்டத்தார் எவ்வளவு மகிழ்வார்களோ. உற்சவேயதா ஹர்ஷா, அதுபோல தேவரையருடைய வரவினாலே நான் மகிழ்கிறேன். எழுந்தருள்கள். கம்பன் சொன்னா, நிலம் செய்தவம் என்று உணரின் அன்று நடியோய், என்னலம் செய்வினை உண்டு எனினும் அன்று நகர் நீயான் வலம் செய்து வணங்க வெளிவந்த இது முந்து என் குலம் செய்தவம் என்று கூற முனியினது கூறும். ரொம்ப அருமையா சொல்றான் சுவாமி. உம்மை போல மகான்கள் அனாவசியமா ஒரு வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். நீர் என்னுடைய வீட்டுக்குள்ள நுழையறீர்னா இதுக்கு காரணம் இந்த கோசல நாட்டு மக்கள் செய்த புண்ணியத்தின் பயனோன்னு நினைச்சேன். உம்மை எங்க வீட்டுல வரவழைக்க அது போராது. நான் செய்த புண்ணியமும் சேர்ந்ததோன்னு நினைச்சேன், அதுவும் போராது. இது என் குலம் செய்தவம், என்னுடைய குலத்து முன்னோர்கள் அனைவரும் செய்த தவத்தின் பயன்தான் தேவரையரை அடியனுடைய அரண்மனையிலே பொன்னடி சாத்தும்படி செய்தது. அதோட நிறுத்திருக்கலாம்னு. கம்சதே பரமம் காமம். ரொம்ப சந்தோஷத்துல இருக்க விஸ்வாமித்ரா. வாட் யூ வாண்ட்? நூனலும் தன் வாயால் கடும். அதுவும் ஒரு பிராமணன் கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்கலாமா? ஏதாவது வேணும்னா தானே அவனே வருவான். என்ன அர்த்தம்? அனாவசியமா வரமாட்டான். இந்த எந்த வீட்டுக்குள்ள நுழையிறானோ அந்த எஜமானனுக்கு நன்மை விளைய வேண்டுமானால் வருவான் இல்லையா? உள்ள நுழையறான்னா அவனுக்கு க்ஷேமத்துக்கு தான் வரான்.
இப்படியே அர்த்தம் பண்ணியே கெடுத்துட்டோம். பிராமணன் உள்ள நுழைஞ்சா சாட்சாத் பிரம்மா நுழையறான்னு அர்த்தம். க்ஷேமந்தான் விளையும். அவன் பிராமணனாக இருப்பானால் உனக்கு என்ன வேணும்? வேண்டவனகள். விஸ்வாமித்திரன் கேட்க வேண்டியதானே, எதுக்குமே ஒரு ஆள்கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னா அவனுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சாதான் காரியம் நடக்கும். புகழ போறான், புகழ்ச்சி இல்லாத காரியம் நடக்காது. ஒரு சுவாமி என்ன பண்ணார், மெட்ராஸ்ல பல்லாவரம் திருப்பதி யாத்திரை போனார். திருப்பதி யாத்திரை போய் திரும்பி வந்தார். திருப்பதி யாத்திரை போயிட்டு வந்தா ஒரு 4 பேருக்காவது ஏதாவது தானம் பண்ணணும், அப்பதான் அது பலன் அளிக்கும். ஆத்துக்கு அரிசி மூட்டை வந்திருந்தது, நெல்லு. இவர் நெல்லு தானம் பண்றார். ஒருத்தர் நெல்லு தானம் வாங்கிட்டு போறார், ஒருத்தர் நெல்லு தானம் வாங்கறதுக்கு வரார். 2 பேரும் மீட் பண்றார். சுவாமி எங்கிருந்து வருகிறீர்னார். நெல்லை வாங்கிட்டு போறான் பாருங்க. அங்கே ஒரு மொட்டை தலையன் நெல்லு தானம் பண்ணினான். அவங்கிட்ட நெல்லையும் வாங்கிட்டு திருப்பதிக்கு போயிட்டு வந்து எப்படி இருப்பான்? அங்கே ஒரு மொட்டை தலையன் நெல்லுதானம் பண்ணினான். அடே அவங்கிட்ட வாங்கிட்டு கிண்டலா பண்ற? இரு ஓய் சொன்னான். அப்படியே சொன்னான். செத்த நெல்ல பாத்துக்கோ, அவனை பிடிச்சு 2 கொடுத்து நெல்ல வாங்கிட்டு வரேன். ஓடி வந்தான் எஜமானம். இவன் திரும்பி பார்த்தான், தப்பைய போய் வத்தி வச்சுட்டான். இவன் நம்ம கிட்ட புடுங்கத்தான் வரான். என்னடா பண்றதுன்னா, அந்த எஜமானன் கிட்ட வந்த உடனே, தேவரீர் பனியிரும் குழல்கள் காற்றில் அலைய அலைய ஏன் ஓடி வாரானின்றீர்? உம்முடைய குளிர்ந்த அழகான சுருண்டு இருண்டு ஏறிய கேசபாசங்கள் காற்றிலே இப்படி அசையும்படியாக எதற்கு ஓடி வருகிறீர்னா, அவன் தலைக்கு மேலையும் ஒண்ணுமில்லை, தலைக்கு உள்ளியும் ஒண்ணுமில்லை. இவன் புகழ்ந்த புகழ்ச்சியிலே, தேவரீருக்கு இன்னும் ஒரு மரக்கால் நெல்லுதானம் பண்ணலாம் என்று அழைத்து போக வந்தேன். புகழ்ச்சி இருக்கு பாருங்க. புகழறா சதிருஷம் ராஜசார்தூலா தவைவ புவினான்யதகா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிட்டவ்யபதேசினகா. தசரதா, உங்ககிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையை தான் எதிர்பார்த்தேன். ஏன் அப்படின்னா, பெரிய தானம் பண்ணினவர்கள் வந்து பிறந்த குலத்தில் நீ பிறந்திருக்கிறாய். எல்லாத்தையும் விட வசிஷ்ட சிஷ்யன் நீ. ஏன்னா ஏற்கனவே சத்ருவமா விஸ்வாமித்திரனுக்கு. இப்ப வந்த காரியத்துக்கு அவன் ஏதாவது தடை பண்ணிவிட்டா என்னடா பண்றதுன்னு அவனையும் கொஞ்சம் தொட்டு வைப்போம்னு வசிட்ட வியபதேசனா. ஒரு கன்றுக்காக தன்னுடைய உயிரையே முன்தர வந்தவன் திலீப சக்கரவர்த்தி. ஏகாத பத்ரம் ஜகத பிரபுத்வம் நவம் வயஹ காந்தமிதம் வபுஷ்ச அல்பஸ்ய ஹேதோர் பகு ஹதுமிச்சன்னி விசாரமூடஹ பிரதிபாசிமேத்வம். ரகுவம்சம்னு ஒண்ணு இருக்கு, படிச்சா இதெல்லாம் புரியும். திலீபன், ரகு, சிபி இவங்கெல்லாம் தானம் பண்ணானே, நீர் என்ன தானம் பண்றீங்க என்ன கேட்கிறான்? எத்தனை கொசுக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறேன். முதுகுப்புறத்திலே அவையவை வேண்டிய அளவு குடித்துக் கொண்டு கொண்டாட்டமாக செல்கின்றதே, இதை விடவா ஒரு தானம்? சொல்லிட்டு சொல்றான், என்னைய முனிவரரும் இமயவரும் இடையூறொன்றுடையரானால் பன்னகமும் நகுவள்ளி பரிவரையும் பார்க்கடலும் பதுமபீட தன்னகரும் கற்பகனட்டணி நகரும் அயோத்தி என்னும் இப்பொன்னகரும் இல்லாது புகழ் உண்டோ இகழ் கடந்த புலவு வேலோய். தசரதா, எங்களுக்கெல்லாம் எந்த அரக்கர்களாலாவது ஆபத்து வந்தால் அதை போக்கிக் கொள்ள நாங்கள் எங்கு செல்வோம் தெரியுமா? தன்னுடைய பேரொளியினாலே ஏனைய மலைகளை எல்லாம் கீழ்ப்படுத்துகிற வெள்ளியங்கிரியான கைலாச மலையிலே எழுந்தருளி இருக்கிற உமையொரு பாகத்தனை சென்று அடைவோம். இல்லையானால் நான்முகப்புத்தேள் திருவடிகளிலே விடுவோம். இல்லையானால் நாராயணன் அடிபணிவோம். இல்லையானால் இந்திரனிடம் போவோம்.
ஆனால் தசரதா, நீ மன்னனான பிறகு எங்களுக்கு நாராயணனும் வேண்டாம், நளிர்மதி சடையனும் வேண்டாம், நான்முகனும் வேண்டாம், இந்திரனும் வேண்டாம், நீரே போதும். இதை விட ஒரு ஐஸ் உண்டா? நீ ஒன்னுகிட்ட தான் வருவோம், ஒன்னாலதான் காப்பாற்ற முடியும். என்ன சுவாமி, மண்ணோடு மண்ணாக போக வேண்டிய இந்த மானுடனை புகழ்ந்து கொண்டிருக்கிறேன், வேண்டுமன கேளும். அகம் நியமமாதிஷ்டே சித்தியர்த்தம் புருஷர்ஷபா. ரொம்ப அழகா சொல்றான். ஏ தசரத மன்னா, நான் இப்பொழுது ஒரு நியமத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சித்தி அடைவதற்காக. விஸ்வாமித்ரா இன்னுமே ஒரு தபஸ் பண்ணணுமா, ஒரு யாகம் பண்ணணுமா, அவருக்கு இனி ஒரு சித்தி வேணுமா, அவர் செய்யாததா? என்ன சொல்றார் தெரியுமா? மோட்ச சித்தி. அந்த மோட்சத்தை அடைய வேண்டுமானால் நாராயணனும் திருமாமகளும் சேர்ந்த இருப்பிலே தான் தர முடியுமே தவிர பிரம்மச்சாரி நாராயணனாலே தர முடியாது. பிராட்டி சீதையாக பிறந்திருக்கிறாள், எம்பெருமான் ராமனாக பிறந்திருக்கிறான். இருவரையும் சேர்த்து வைத்து சரணாகதி பண்ணி வைகுண்டம் போகிற அந்த மோட்ச சித்திக்காக வந்திருக்கிறேன். சீதா கல்யாணம் ஆன பிறகு 6 காண்டம் ஸ்ரீராமாயணத்தில் விஸ்வாமித்திரனை பத்தி பேச்சே கிடையாது. ஜகாம உத்தராம் திசம் உத்தராதிக்கு வைகுண்டம் உச்சதே, வைகுண்டம் போயிட்டாங்க. இன்னொன்னும் சொல்லலாம், இந்த ஹரிச்சந்திரனுடைய மனைவியையும் அவனையும் பிரிச்சானா அந்த பாவம் தீர்றதுக்கு அதே வம்சத்துல வந்த ராமனையும் சீதையும் சேர்த்து வைக்கிறான். இப்படி ஒரு யாகம் பண்றேன். அந்த யாகத்துக்கு 2 அரக்கர்கள், மாரீச்சன் சுபாகு என்ற பெயருடையவர்கள். வேள்வி தொடங்கும் பொழுது ஓன்னு இறைச்சல் போட்டு கெடுக்கிறதுக்குன்னே வருவான்னு. மாரீச்சன் சுபாகு அவர்களை அடக்க வேண்டும், என்னுடைய வேள்வியை காக்க வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? சுபுத்திரம் ராஜசார்தூலா ராமம் சத்ய பராக்கிரமம் காகபட்சதரம் சூரம் ஜேஷ்டம் மேதாதுமர்ஹசி. உன்னுடைய மூத்த பிள்ளையான ராமனை என்னோட அனுப்புனான். சாதாரண வால்மீகி சொல்லிட்டார், கம்பனாலே அப்படி சொல்ல முடியல. தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கிடையூரா தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்றடை காம வெகுளியான நிறுதனடை விலக்காவண்ணம் செருமுகத்து காத்தியன நின் சிறுவர் 4வரிலும் கரிய செம்மல் ஒருவனை தந்தீதி என்று இனிதக்கும் கொடுங்கூற்றின் உளைய சொன்னான். அற்புதமான பாட்டு. தருவனத்துள், தருண மரங்கள் நிறைந்த காட்டிலே, அல்லது தரும் வனம், தவம் பண்ணுபவர்களுக்கு வரங்களை அள்ளி கொடுக்கின்ற வனம், தரும் வனம். அந்த வனத்திலே யான் செய்கின்ற வேள்விக்கு இடையூறாக 2 ராட்சசாள். ஆற போல என்ன? தவம் செய்வோர்களை அச்சுறுத்துகிற காமம், வெகுளி, காமக்ரோதம், அது போன்றவர்கள். அவர்களை அழிக்க எனக்கு உன் மகன் ராமனை தருக. நின் சிறுவர் 4வரிலும் கரிய செம்மல். அந்த இடத்துல கூட அந்த பகவானுடைய திருமேனிய என்ன அழகா சொல்றான் பாருங்க. நின் சிறுவர் 4வரிலும் கரிய செம்மல். கைகேயி மனச மந்திரம் மாத்திர பாருங்க. அப்ப கூட கைகேயி என்ன சொல்ற தெரியுமா? பாமரமே உனக்கு என்னடி பேச்சு, பயம் விழுந்தார் போலாச்சு. கைகேயி சொல்றாயா, அந்த கூனியே சொல்றாயா, கரிய செம்மலும் சிவந்த வாய்ச்சீதையும் நிவந்த ஆசனத்திருப்ப என்று சொல்லக்கூடிய அழகு பொருந்திய உன்னுடைய மூத்த மகனை என்னோட அனுப்புன்னா, இது தசரதங்காதுல எப்படி விழுந்ததுன்னா, யமன் வந்து எதிரே நின்று கொண்டு உன் பிள்ளையை தா என்று கேட்பது போல் இருந்ததுன்னா.
60,000 வருடம் கழிச்சு இந்த புள்ளே லாலன பாலனங்கள் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த வேளையில கேட்டான், உயிர் இறக்கும் கொடும் கூற்றின் உளைய சொன்னான். இந்த சொல் தசரதன் செவியிலே எப்படி நுழைந்தது? கம்பன் சொல்றான், எண்ணிலாருந்தவத்தோனி அம்பிய சொல் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும்புழையில் கனல் நுழைந்தால் எனச் செவியில் பூதலோடும் உள்நிலோவிய துயரம் பிடித்துந்த ஆறுயிர் நின்றூசலாட கண்ணிலான் பெற்று இழந்தால் என்ன கடுந்துயரம் உழந்தான் காலவேளான். பாட்டை சொல்றதுக்கே அர்த்தம் புரியுமே? இந்த விஸ்வாமித்திரன் சொன்ன வார்த்தை, ராமனை தான் கேட்ட வார்த்தை, தசரதன் நெஞ்சில எப்படி குத்திட்டுன்னா, மாற்றரசர்கள் நடுவிலே தனித்து நின்று போராடுகின்ற வீரனான மன்னன் மார்பிலே எதிரி அரசன் எரிந்து விட்ட வேல், அந்த வேல் நுழைந்த புண்ணிலே நெருப்பை நுழைத்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நாளை அருவாள் மணியாலே கையை வெட்டி கொண்டு நெருப்பை நுழைத்து நோக்குக, தயர்தன் துயர் புரியும். கனல் நுழைந்தால் என செவியில் பூதலோடும். பிராணம் போற நிலைமைக்கு வந்துட்டான். அதை சொன்னா, கண்ணிலான் பெற்றிழந்தால், கண்ணில்லாத குருடன் ஒருவன் கண்ணை பெற்று அதை இழந்து விட்டால் அவன் எவ்வளவு துக்கப்படுவானோ அந்த துக்கத்தில் தசரதன் ஆழ்ந்தான்னு தமிழ் வாத்தியார்கள் அர்த்தம் சொல்றான். தப்பு இல்லை, ரைட்டு. ஆனா அதை விட சிறப்பு ஒண்ணு இருக்கு. சுரோஜனன் ரிஷிகுமாரன், அவனுடைய தாயும் தகப்பனும் வயோதிகர்கள், நடக்க இயலாதவர்கள். தகப்பனையும் தாயையும் தோளிலே சுமந்து கொண்டு அந்த பையன் பித்ரு மாத்திரு சுশ্রூஷை பண்ணுகின்றான். உலகத்துல சிறந்த தர்மம் தான். அப்பா அம்மாங்கிறது யாரு? சாட்சாத் பகவானும் பிராட்டியும் தான். பகவான் என்ன பண்றான், நீ எங்கிட்ட எப்படி சுশ্রூஷை பண்ணுவேங்கிறத ரிஹர்சல் பார்த்துக்கிறதுக்கு தான் அவர் அப்பாவையும் அம்மாவையும் தந்திருக்கான். அவள்கிட்ட ஒழுங்கா நடந்துட்டா தான் பகவான் ஒன்னு ஏத்துப்பான். கரெக்டு போய வாசல்ல கிடக்கான். சுமந்துட்டு வரான். வருகின்ற வழியிலே அவர்கள் தாகமாக இருக்கிறது என்று சொல்ல அவர்களை ஒரு மரத்தடியிலே அமர்த்திவிட்டு இந்த சுரோஜனன் என்ற முனிகுமாரன் நீர் முண்டு கொண்டு போவதற்காக வருகிறான். அந்த வேளையிலே அடர்ந்த காட்டின் நடுவிலே வாட்டையாடி கொண்டிருந்தான் தயரதமா மன்னன். இந்த நீர் முள்ளும் பொழுது ஆணை ஒன்று நீர் அருந்துவது போன்ற தோற்றத்தை தயரதமா மன்னனுக்கு உண்டாக்க, ஆணைதான் நீர் அருந்துகிறது என்று கருதி ஒலியை கேட்டு உருவத்தின் மேல் பானம் எய்யக்கூடிய திறமை வாய்ந்த சப்தபேதி பான ஸ்பரிசியானபடினாலே பானத்தை விட்டான். அந்த அம்பு முனிபுத்திரன் மார்பிலே வந்து தைத்தது. ஐயோகோ என்று கதறிக்கொண்டு நான் மறை கமழ்கின்ற நன் நாப்படைத்த நாவன் விழுந்திருக்கிறான். ஓடி வருகிறான் தயரதன். ஆனை என்று ஐயோகோ அந்த அண்ணனை வீழ்த்தி விட்டேனே என்று கதறுகிறான். தயரதா, எய்தவன் இருக்க அம்பை நோகலாமா? உன் பானத்தால் என்னுடைய உடல் விழ வேண்டும் என்று விதி எழுதியிருக்கிறது. நீ என்ன செய்வாய்? உன்மேல் தவறில்லை. ஆனால் என்னையே ஊன்றுகோலாக கொண்ட என் தாயும் தந்தையும் இப்பொழுது பரிதபித்துக் கொண்டு இருப்பார்கள். அவர்களிடத்திலே எனக்கு நேர்ந்த செய்தியை சொல்லிவிடு என்று சொல்லி உயிர் துறந்தான் தயரதமா மன்னன். அந்த பெற்றோரை காண்கிறான், விஷயத்தை சொல்றான். புத்திர சோகத்தாலே துடிக்கின்றார்கள், இறக்கும் தருவாயில் இருக்கிறார்கள். தயரதா, எந்த பிள்ளையின் பிரிவினாலே இன்று நாங்கள் இறக்கிறோமோ அதே பிள்ளையின் பிரிவினால் உனக்கும் மரணம் ஏற்படட்டும் என்று அந்த தாயும் தகப்பனும் சாபம் கொடுத்தார்கள். அந்த சாபத்தை கேட்டோன்னு தசரதனுக்கு துக்கம் வரல, சந்தோஷம் வந்தது. என்ன, சாபத்தாலாவது நமக்கு பிள்ளை பிறக்கும். அன்று கண்ணிலான் அந்த தபசு பெற்று இழந்தால் என்ன துயரடைந்தானோ அந்த துயரத்தை இன்று தசரதன் அடைந்தான். பழைய கதையை காட்டுறான். கண்ணிலான் பெற்று இழந்தால் என உழன்றான். ராமனை கொடுன்னா தசரத முகத்தை பார்க்கிறான். தசரதன் தயங்குறான்னு தெரிஞ்சது. தசரதா, ராமனுடைய மகிமை உனக்கு தெரியலடா. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோ மகாதேஜாக ஏ ஜெயமே
தபசி ஸ்திதாக உன் மகனை அகம் வேத்மி நான் அறிவேன். நான் அறிவேன்னு சொல்ற போதே நீ அறியாய் என்பது விளங்கலையா? ஏன் விஸ்வாமித்ரன் அறிந்தான், ஏன் தசரதன் அறியல? அரச நீ அறியாய், தவசி நான் அறிவேன், போகி நீ அறியாய், யோகி நான் அறிவேன். முகக்கண் கொண்டு நீ அவன் இயல்பு அறியாய், அகக்கண் கொண்டு நான் அவன் இயல்பு அறிவேன். சொல்லால் அவன் புகழ் சொல்ல நீ அறியாய், மனத்தால் அவன் புகழ் மதிக்க நான் அறிவேன். அவத்தினர் போற்றும் அரசாக நீ அறியாய், தவத்தினர் போற்றும் தவசே நான் அறிவேன். வில்லை தாங்கிய வேந்தன் நீ அறியாய், புல்லை தாங்கிய சாந்தம் நான் அறிவேன். ரஜோகுணம் தன்னால் ராஜன் நீ அறியாய், சத்துவ குணத்தால் சாது நான் அறிவேன். ஆசனத்தமர்ந்த அரச நீ அறியாய், வேத சூதனத்தமர்ந்த துறவி நான் அறிவேன். புத்திரகாமேட்டி புரிந்த புறவல நீ அறியாய், முக்தி காமேட்டி புரியும் முனிவரன் நான் அறிவேன். பொருளையும் இம்மையும் புகழும் நீ அறியாய், அருளையும் வீட்டையும் புகழும் நான் அறிவேன். அகம் வேத்மி என்ன அறிவேன்? மகாத்மானம் ஆத்மாவின் உள்ளே ஆதாரமாக எழுந்தருள இருக்கிற சர்வேஸ்வரன் இவன் என்பதை அறிவேன். வேதமே ராமாயணம் ஆயிற்று. நேற்று ஸ்லோகம் சொன்னாரே சேதுராமன், வேத பிராச்சேத சாதாசித் சாட்சாத் ராமாயணாத்மனா. இங்கேதான் பார்க்கலாம். அகம் வேத்மி, இங்கு அகம் வேத வேதம், மகாத்மானம் மகாந்தம், வேதாகமேதம் புருஷம் மகாந்தம். அகம் வேத்மி மகாத்மானம் வேதாகமேதம் புருஷம். என்ன மறை ஓதிய அந்தணன் நாக்கிலிருந்து வேறு என்னையா வரும்? வேதம் தானே வரும். நான் அறிவேன், ஆதாரபூத்தனான பரமாத்மான்னு நான் அறிவேன். இப்ப சொல்றீங்களே ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கான்னு சொல்றீங்களே, பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துல ஆத்மாவை விசாரம் பண்ற பரமாத்மா என்ன சொல்றான்? அச்சேத்யா அதாஹ்யா. இந்த ஆத்மா எரிக்க முடியாதவன், வெட்ட முடியாதவன், நுழைய முடியாதவன், நனைக்க முடியாதவன், உலர்த்த முடியாதவன் சொல்றானே. பிளக்க முடியாத ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மா எப்படி நுழைந்தான்? இப்படி கேள்வி கேட்டா அசத்து சொல்றதை கேட்டு போமா, கேள்வி கேட்கிறதே பதில் சொல்லணும். ஐயா அவன் தெரிஞ்சுக்கத்தானே கேட்கிறான், பதில் சொல்ல வேண்டாமா? நெல்லு பார்த்துருக்கணும். நெல்லுக்குள்ள என்ன இருக்கு? அரிசி இருக்கு. அரிசியை மேல நெல் ஆறான்னு வச்சு மூடினால. எள்ளுக்குள்ள என்ன இருக்கு? எண்ணெய். எண்ணெயை உள்ள ஊத்தி எள்ள மூடினாளா? எள்ளுக்குள் எண்ணெய் நுழையுமானால், நெல்லுக்குள் அரிசி நுழையுமானால், சர்வசக்தனான பரமாத்மா ஆத்மாவுக்குள்ளே நுழைவதற்கு ஒரு துவாரமா தேவை. யோசனை பண்ணி பாருங்க. விஷ்ணு அல்லவா அவன்? வியாப்தவ், எங்கும் வியாபித்திருக்கிறவன் அல்லவா? அவன் இல்லாத இடம் உண்டோ? இரண்யகசிபுவுக்குள்ளேயும் அவன் இருந்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரகலாதனுக்குள்ளதான் இருந்தானா? இரண்யகசிபுக்குள்ள இல்லையா? எல்லாத்துலயும் இருந்தான். ஆனா என்னன்னா, இப்ப கடல் இருக்கு, கடல்ல மீன், திமிங்கலம், எத்தனையோ ஜலஜந்துக்கள் எல்லாம் ஆனந்தமா வாழறது. ஒரு கட்டையை போட்டோம்னா கடல் வெளியில கொண்டு வந்து கரையில ஒதுக்கி விடுறது. இத்தனை ஜந்துக்களை வாழ வைக்கிற கடல் இந்த கட்டையும் வச்சுக்கப்படாதா? எதுக்கு வெளியில தள்ளுறதுன்னா, மீனுக்கு நீரை விட்டால் வாழ்வில்லைங்கிற தொடர்பு அறிவு இருக்கிற சம்பந்த ஞானம் இருக்கு. கட்டைக்கு சமுத்திரத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு அறிவு இல்லை, அதனால ஒதுக்கிறது. பரமாத்மாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்ங்கிற ஞானம் இருந்தா அவன் விட மாட்டான். ஒரு வியாபாரி அவன் ஆம்படையா 10 மாசம் கப்பல்ல ஏறி போயிட்டான் வியாபாரத்துக்கு.
20 வருஷம் எங்கெங்கயோ சுத்திட்டு வரான். அதுக்குள்ள இவன் பையன் பிறந்து 20 வயசாகி வியாபாரம் பண்றான். அவன் சரக்கு ஏத்திட்டு வரான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு. வெளிநாட்டுக்கு போன தகப்பன் திரும்பி வரான். கடற்கரையில ஒரே ஒரு சத்திரம். அந்த சத்திரத்துல தான் சாமான்களை இறக்கி ஏத்துறது. தகப்பன் உணர்ந்து இந்த பையன் என்ன பண்ணா, சரக்கு நாளைக்கு தான் கப்பல் புறப்பட போறதுங்கிறதுனால சரக்க வைக்க வந்தான். இந்த கிழமை வந்தான். டேய், எப்போ நான் வைக்கிற இடம் போட அந்தன்னா, அதெல்லாம் கேட்டு போய் வாய முடின்று, நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் வைப்பேன்னா. 2 பேருக்குள்ள தகராறு இருந்துட்டோம். இவனுக்கு அவன் அப்பன்னு தெரியாது, அவனுக்கு இவன் புள்ளன்னு தெரியாது. 2 பேரையும் தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்தான். அடா வைத்தியக்காரா, இவன் தாண்டா அவங்க அப்பான், இவன் தாண்டா அவன் புள்ளன்னா. அப்ப 2 பேர் சரக்கும் ஒரு சரக்காயிடுறது. மகனே தகப்பனுடைய சரக்குங்கிறது உணர்ந்துடுறான். அதுதான் ஐயா பரமாத்மா ஞானம்ங்கிறது. அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்ங்கிற அறிவு ஆச்சாரியன் என்ற நடுவிலாலே தெரிந்து கொண்ட பிறகுதான் பகவானை நாம் அடைய முடிகிறது. ஆச்சாரியன் ஞாபகம். ஆச்சாரியன் நம்மை அறிவிக்கிறவன். நமக்கு எம்பெருமானை அறிவிக்கிறான், எம்பெருமானுக்கு நம்மை அறிவிக்கிறான். அதனால உலகத்துல குருவுக்கு மேல கிடையாது. ஒரு சபரி ராமாயணத்துல வரப்போறா. இந்த சபரிட்ட என்ன வேணும்னு கேட்கிறார் பெருமாள். வைகுண்டத்துக்கு வரியான்னார். எங்க மதங்கர் எங்க இருக்காரோ அங்க போறேன்னா. சிவைஷ்ணவாள் இன்னைக்கும் ஆறாம் செத்து போட்டா ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னு தான் போடுவான். இயற்கை எழுதினார் ஆச்சாரியன் திருவடி. என்னன்னா, இந்த கோடை காலத்துல கூல் ட்ரிங்க் சாப்பிடுற போது ஒண்ணு கொடுக்குறாம குழா, என்ன ஸ்ட்ராவா கழுநீர் உறிஞ்சிற மாதிரி மாடு மாதிரி ஒண்ணுப்பா உறிஞ்சிடான். உறிஞ்சி சாட்டப்புறம் அந்த ஸ்ட்ரா நன்னா இருக்கு, நாளைக்கு உபயோகப்படும் அப்படின்னு அலம்பி வச்சுக்கலான்னு எடுத்துன்னு வருவானா, அங்கேயே விட்டு எறிஞ்சிட்டு வருவான். இந்த ஆச்சாரியன் புகுந்த உலகம் புகுவதுதான் சபரிக்கு நோக்கம். அது ராமனுடைய திருக்கண் கட்டாட்சத்தால கிடைச்ச பிறகு ராமன்கிற ஸ்ட்ராவை உதறிவிட்டாவோ. ஆச்சாரியன் திருவடி தான் முக்கியம்னு போன. குரு தான், அவனுக்கு ஈடு கிடையாது. அது ஸ்ரீ வைஷ்ணவாச்சாரியாளா இருந்தாலும் சரி, ஸ்மார்த்தாச்சாரியாளா இருந்தாலும் சரி, மாத்வாச்சாரியாளா இருந்தாலும் சரி, அவாவால் எந்தெந்த ஆச்சாரியாளை கொள்றாலும் அந்த ஆச்சாரியாள்கிட்ட அந்த பக்தி விசுவாசத்தோட. ஏன்னா எல்லாருமே ஒரு வழியை தான் காட்டுறான். ஆனா காட்டுகின்ற கும்பகோணம் இப்ப இங்கேயே வர மடிப்பக்கத்துல இருந்து கீழ்கட்டில வழியா வரலாம், நங்கநல்லூர் வழியா வரலாம். வந்து சேர்ற இடம் பல்லாவரம் தானே, வேற இடம் இல்லையே. கீழ்கட்டில வழியா வந்தா கொஞ்சம் திண்டு நிறைவான போட்டிருக்கான் ரோட்ல. நேற்று முதுகெல்லாம் வலி எடுத்து போச்சு. அவ்வளவுதான். சமம் இல்லாத பாதி யாரு காட்டுறானோ அந்த வழியில நம்ம போக வேண்டியதானே தவிர. அது எப்படியோ இருக்கட்டும். ராமனை அனுப்புன்னா தசரதன் சொல்றான், விஸ்வாமித்ரா என் புள்ளைய நீ இதுக்கு முன்னால பார்த்திருக்கியா? ஏன் பாருனா, ஊனோட சவரிஷகா மே ராமகா ராஜீவலோஜனக ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஸ்யாமி சகராட்சசை. அருமையா பேசுறான். எனக்கு 15 நாள் தானே கொடுத்துருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்? ஊனோட சவரிஷகா, நீ பாட்டி சொல்லுவேன் சம்பாரம் நீங்க 40 நாள் வைங்க, சம்பாரம் கொடுத்தா கொடுங்க. இது விலைக்கு விற்கிறது இல்லை, இதுக்கு விலை கிடையாது. புரியுதா? அவனை சொல்றதுதான் அதுக்கு சம்பாவனை. அப்ப யதாசக்தி கிரியதான், அவ்வளவுதானே தவிர வாண்டாம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன சன்னியாசி ஆகல, சன்னியாசிகளுக்கு அதை உள்ள நமக்கு விடுமா? என்னுடைய மகன் ராமனுக்கு இன்னும் 16 வயது நிரம்பவில்லை. விஸ்வாமித்ரா, என் புள்ள வாயில பாலை விட்டா அது வயத்துக்குள்ள போற போது இந்த தொண்டையில பார்த்தா வெளியில நன்னா தெரியுண்டா. பச்சை மனம் மாறாத பச்சிளம் பாலகனை பாதக அரக்கரிடை நிறுத்துவதற்கு நினைத்தாயோ முனிவா? அனர்கராகவத்துல முராரி கவி சொன்னா, க்ஷீரகண்டஸ்ச ராமபத்ரஹா, க்ஷீரகண்டா. தசரதனுக்கு ஒரு சந்தோஷம். மனு சட்டம் என்ன எழுதியிருக்கான்னா, 16 வயசு முடிகிற வரைக்கும் ஒரு பையன் சுதந்திரமாக செயல்பட முடியாது, அவனுக்கு கார்டியனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 16 வயசு ராமனுக்கு நிரம்பி இருந்ததுன்னா விஸ்வாமித்திரனோட ராமன் போய் சேர்ந்திருப்பான். நல்ல வேளை ரொம்பறதுக்கு முன்னால வந்தானேன்னு ஒரு சந்தோஷம். ஊனஷோட சவரிஷகா
மேராமகா மேராமகா, என்னுடைய ராமன். அப்ப வேற ராமன் இருக்கானோ? கையும் கோடாரியுமாய் 21 தலைமுறை அரசர்களை சிரச்சேதம் பண்ணின முரட்டு பரசுராமன் என்று எண்ணினாயா? மேராமகா, என் ராமன்டா. ரொம்ப பசியோட ஒருத்தன் தவிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் அவனை எங்காத்துக்கு சாப்பிட வரும் அப்படின்னு கூட்டிட்டு போய் நுனியலைய போட்டு அதுல 2 கறி, 2 கூட்டமது, 2 பச்சடி, தயிர் வடை, வெறும் வடை, ஆம வடை, கவலை வடை, அதுலயே எத்தனை இருக்கு பாருங்க. இவ்வளவு பரிமாறிட்டோம். இவன் ஆவலோட சாப்பிட போச்சே, கையை பிடிச்சி தெருவில் விட்டான்னா. அந்த மாதிரி 60,000 ஆண்டு காலம் ஒரு மகனை பார்க்க மாட்டேனா என்று பெரும் பசியோடு இருந்து எனக்கு ராமன் பிறந்தான். அவனை அனுபவிக்க இப்பொழுதுதான் முயல்கிறேன். அகற்றி கொண்டு போக வந்தாயோ மீராமகா. ரெண்டாவது, தசரதனுக்கு ஒரு சாஸ்திரம் தெரியும். அனுபகத்தாம் விருத்திம் சரயத்துன்னு சாஸ்திரம். சன்னியாசியா இருக்கிறவன், ஞானியா இருக்கிறவன் ஒருத்தன் ஏதாவது கீரை கொண்டு வந்து வச்சுக்கோங்க, இது என் தோட்டத்தில் விளைஞ்சதுதான், என்னதுதான், எடுத்துக்கா, என்ன வாங்காதுன்னு. மமகார தூஷித வஸ்துவை பெறாதே. தசரதன் என்ன நினைச்சா? ராமனை என்னுடைய ராமன் சொல்லிட்டா மமகாரம் வந்துடுறது. விஸ்வாமித்திர முனிவன் வாண்ட மாட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு மேராமகான்னு உலகத்துக்கு எல்லாம் சொந்தமான பரமானே என்னுடையவன் நீ சொன்னா நான் ஏத்துக்க முடியுமாடான்னா இவன். மேராமகா ராஜீவலோச்சனகா ந யுத்தயோக்யதாமஸ்ய பஸ்யாமி. சக ராட்சசை அரக்கர்களோடு போர் புரிவதற்கு அவனுக்கு வல்லமை போராது. உமக்கு என்ன வேணும்? அரக்கர்களை கொன்றோ, யாகத்தை காப்பாற்றணும், அவ்வளவுதானே. ஆமா, என்னிடம் 18 அக்குரோணி படை இருக்கிறது, படையோடு நானே வருகிறேன். சுவாமித்திரன், தசரதா நீ வேண்டாம், உன் படையும் வேண்டாம். இவன் எதுக்கு வந்திருக்கான்? யாகத்தை காப்பாத்திக்கவா? பெருமாளை சீத்தையோட சேர்த்து வைக்க வந்திருக்கான். இதுக்கு தசரதன் போய் என்ன பண்றது? எனக்கு ராமன் தான் வேணும்னா தசரதன் இவ்வளவு நாள் விஸ்வாமித்திரன் கோபம் இல்லாததே பெருசு. எழுந்தான். பூர்வமர்த்தம் பிரதிஸ்ருத்திய பிரதிஜ்ஞாம் மாதுமிச்சசி. ஒரு பிராமணனுக்கு கேட்டதை தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு கேட்ட உடனே மறுக்கிறாயே தசரதா. அரசியலாருக்கு வாக்குறுதிகள் தருவதும் அதை காற்றிலே பறக்க விடுவதும் இயற்கை என்பது உன்னிடமிருந்தே அறிந்து கொண்டேன். இது ரகுகுலத்தார்க்கே பொறுக்காது. தசரதா, வாக்குறுதியை இழந்து விட்ட நீ உன் மனைவி மக்களோடு சுகமே வாழ்வாய் அப்படின்னா கிளம்பிட்டான். சுகீபவ சபாந்தவன். நீ நன்னேரு என்ன அர்த்தம்? ஆனா இந்திரியங்களை அடக்கி ஆண்ட மகா தபஸ்வியான அப்படின்னாலே இவன் வாயில வந்தா வாழ்த்து தான் வருமே தவிர பசவு வராது. சுகீபவ கிளம்பிட்டான். வசிட்டர் இருந்தார் தசரதா. விஸ்வாமித்திரன் நினைச்சான்னா அவன் தபசக்தியினாலே அரக்கர்களை அழிக்க முடியாதா? உன் பிள்ளைக்கு க்ஷேமத்தை செஞ்சு வைக்கணும்னு தான் வந்திருக்கான். நான் சொல்றேன் அனுப்புனா. அந்த சூரிய குலத்தார்ட்ட ஒரு கண்ணியம் இருந்தது. புரோகிதன் என்ன சொல்றானோ அதை மறுக்க மாட்டான். புரகா புற ஹிதம் யஹா பஷ்யதி. முதல்லயே இந்த குடும்பத்தாருக்கு நன்மையை தீர்மானித்து வருகிறவன் தான் புரோகிதன். உடனே தசரதன் ஓடினா. விஸ்வாமித்திரன் அவன் அப்பதான் வேகமா நடக்கிறான். காலில் விழுந்தான். தேவரீரோடு ராமனை அனுப்ப மறுத்ததற்கு பதிலாக லட்சுமணனையும் சேர்த்து அனுப்புகிறேன். குழந்தைகளை கொடுத்தான். 2 குழந்தைகளையும் கூட்டின்டான். கிட்டு 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 கிட்டுன்னு போறான். குழந்தைகள் பின்னால வருது. மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின்தாழ மகரம் சேர்குலை இருபாடி இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார்னு திருநெடுந்தாண்டகத்திலே திருவங்கியாழ்வார் அனுபவிச்சாரே. அந்த நிலையில குழந்தைகள் பின்னால ஓடி வருது. விஸ்வாமித்திரன் கடுங்குதிரை வேகத்துல போறான். கொஞ்சம் கூட நெஞ்சில ஈவரக்கமே கிடையாதா? இவ்வளவு வேகமா ஓடுறானே. குழந்தைகளை எப்ப சுண்டல் வாங்கிக்கும்?
குழந்தைகள் வரதே, 2 குழந்தைகளையும் 2 கையில பிடிச்சின்னு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரலையே அப்படின்னு நமக்கு தோணும். அவனுக்கு தெரியும் மனிதனுடைய மனம் இருக்கிறதே இந்த நிமிடம் இருக்கிற மாதிரி அடுத்த நொடி இருக்காது. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண, மனம் சஞ்சலம். தசரதன் வசிஷ்டன் பேச்ச கேட்டு ஏதோ புள்ளைய அனுப்பிச்சுட்டான். அடுத்த நிமிஷம் மனசு மாறி என் பிள்ளைய தானே கேட்கறதுக்குள்ள நாட்டு எல்லையை கடக்கணும்னு ஓடுறான். சரையூ நதியினுடைய தென்கரைக்கு போகிறான். அங்க போன பிறகுதான் திரும்பி பார்க்கிறான். குரு வேர்வை முகத்திலே நிரம்ப பெருமாளும் இளைய பெருமாளும் வருகிறார்கள். இந்த ராமனை கூப்பிடணும் நினைச்சான். என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம் விஸ்வாமித்திரன் யோஜனை பண்றான். எந்த பேரை யோஜனை பண்ணாலும் அது பொருத்தமா இல்லை. ராமான்னு கூப்பிடப்படாதான்னா அது என் விரோதி வசிஷ்டன் வச்ச பேர்னா நான் சொல்றதாவதுன்னா. அப்புறம் யோஜனை பண்ணா விரோதியானாலும் பொருத்தமா வச்சான் அப்படின்னு ராமேதி மதுராம் வாணி விஸ்வாமித்ரோ அபியபாஷாதாம். ராமான்னு இனிமையா கூப்பிட்டான். குழந்தைகள் வந்தது உடனே ஒரு ஆச்சமனம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு பலை அதிபலை என்ற 2 மந்திரங்களே நான் இப்ப உபதேசம் பண்ண போறேன். இந்த மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னா உறங்க மாட்டான். ராமாயணம் கேட்க வரவா இந்த மந்திர சித்தியோட வரணும். இல்லைன்னா எனக்கு வயிற்றுச்சு என்ன தெரியுமோ, கேட்க வரவெல்லாம் தூங்குறான், நான் தூங்க முடியல. ராமாயணத்துக்கு வந்தாலே தூக்கம் வரும். ஆனா இங்க யாரும் அப்படி தூங்கல சொல்றேன். இங்க யாரும் மூல முடுக்கல தூங்கிட்டா என்ன பண்றது? அதுக்கு நானா கரடியா கத்துறேன், தூக்கமா வரும். குழந்தைகள் இந்த மந்திரம் இருந்தா இவாளுக்கு இருக்கின்ற அழகு குலையாது, இவர்களுக்கு ஈடானவர்கள் இருக்க முடியாது, எந்த ரோகமும் அணுகாது, எந்த எதிரியாலும் இம்சை நேராது. இந்த மந்திரம் இப்பவும் இருக்கு. இப்போ பலாதிபல மந்திரம் அடியனுக்கு உபதேசம் பண்ண தெரியும். ஆனா அதுக்கு வேண்டி யோகியதை நம்மகிட்ட இல்லை. மந்திரம் பலிக்காது. திரிகால சந்தி பண்ணணும். திரிகால சந்தி பண்ணலன்னா பிராமணியம் நிற்காது. பிராமணியம் நிற்காதுன்னா மந்திரம் பலிக்காது. அவ்வளவுதான். சாயங்கால நேரம் வந்து விட்டது. குழந்தைகளே இனி காட்டுப்பகுதியிலே போக வேண்டுமாகையாலே இங்கேயே உறங்குங்கள், பொழுது புலர்ந்து போகலாம்ங்கிறான். குழந்தைகள் தூங்கிறது, பொழுது விடியறது. விஸ்வாமித்ரன் குழந்தைகளை எழுப்புறான். கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாதூலா கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். கோசலை பெற்றெடுத்த நல்ல பிள்ளாய் ராமா, என்னுடைய வேள்வி காக்க வந்த ஆண் புலியே, பொழுது விடிந்தது, காலை கடன்களை செய்ய வேண்டும், எழுந்திரு. திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி எதுக்கா பண்ணணும்? பகவானுக்கு தூக்கம் உண்டா? கிடையாது. நாம எத்தனையோ காலமா அஜ்ஞான நித்திரையிலே ஆழ்ந்து கிடந்தோம். நமக்கு ஞான விழிப்பை கொடுத்து எழுப்பி விட்டான் அப்படின்னாலே அந்த நன்றி செலுத்தும் முறையாலே நாமும் அவனை எழுப்புகிறோம். அவ்வளவுதான். கௌசல்யா சுப்ரஜாராமா, கோசலை பெற்றெடுத்த நல்ல பிள்ளாய் ராமா. தசரதனும் தானே ராமனை பெற்றான். தசரதாத்மஜா ராமான்னு சொல்லப்படாதா? ஏன் கௌசல்யை பெற்ற பிள்ளைன்னு சொல்றான்னா, வேதம் 4 பேரை தெய்வமாக கொண்டு போற்றுக என்று கூறுகிறது. அதுல பிராதான்யம் முதலிடம் அதுக்கு தெரியுமா? மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அதுக்கு மேல சொல்றதெல்லாம் நம்ம கஷ்டம். இதுவே கஷ்டம். சத்தியம் வதங்கிறது, தர்மம் சரங்கிறது. முதல்ல அம்மா தான் தெய்வம். கவனிங்க, வேதத்தை மாத்தான்னு நம்ம சொல்றோம். ஏன் உலகத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா முதல்ல குழந்தை ஆற தெரிஞ்சுக்கிறது? அம்மாவே. அவ பார்த்து இவ தாண்டா அவங்க நைனா, உங்க அப்பா அப்படின்னு அப்புறம் தான் அப்பாவை தெரிஞ்சுக்கிறது. வேத மாதா
சர்வேஸ்வரன் தான் உன் தகப்பன்னு தான் காட்டி கொடுக்கிறாள். அவள் மூலமாகத்தான் இறைவனை அறிய முடியுமே தவிர இந்த கற்கண்ணால் அவனை காண முடியாது. காண முடியாதபடியினாலே கடவுள் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீ வெளியூருக்கு போயிருக்கிற போது உங்க ஆத்துல என்ன நடக்கிறதுன்னு உன்னால பார்க்க முடியல, அதனால எல்லாம் யோக்கியம்னு சொல்ல முடியுமா? யோஜனை பண்ணி பார்க்கணும். கட்கண் நச்சுஷா கிரகியதே கஷ்டன, ஆறும் கண்ணால் அவனை பார்க்க முடியாது, மனக்கண்ணால் பார்க்க வேண்டியவன் இறைவன். காற்றை யாராவது கண்ணால் பார்த்தது உண்டா? ஒரே புழுக்கம் காத்தே வல்லியேங்கிறான், ரொம்ப குளிர் காத்துங்கிறான். எப்படின்னா ஸ்பரிசத்தால் உணர்கிறாய். அந்த ஸ்பரிசத்தால் காற்றை உணர்வது போல ஞானத்தால் பகவானை உணர வேண்டும். வேதம் என்பது நமக்கு நன்மை சொல்ல வந்த தாய். அதனால மாதாவுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா கவனிக்க, ஒரு குழந்தை விஷயத்துல தகப்பனுக்கு எவ்வளவு ரைட் உண்டோ அவ்வளவு ரைட்டு தாயாருக்கு உண்டு. விஸ்வாமித்திரங்கிட்ட ராமனை அனுப்ப மாட்டேன்னு தசரதம் முதல்ல ரெஃப்யூஸ் பண்ணான். அப்புறம் வசிஷ்டர் சொல்லிவிட்டாருன்னு சரி போன்னுட்டான். அந்த சமயத்தில் கௌசல்யா எழுந்திருந்து எம்புள்ளே அனுப்புறதுக்கு நீர் யாரு, நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தாள்னு வச்சுப்போம். விஸ்வாமித்திரனால என்ன பண்ணிருக்க முடியும்? அந்த மாதிரி தடை சொல்லாது அனுப்பினாளே என்ற நன்றி உணர்ச்சியினாலே அவளை நினைக்கிறான். கௌசல்யா சுப்ரஜா ராமா. என்னன்னா, இந்த தசரத மகாராஜா எப்பவும் பெருமாளை எப்படி பார்த்திருக்காருன்னு கேட்டா, நன்னா தீர்த்தவன் நீராடி ஈராடி திலகம் எல்லாம் இட்டு அப்படி அழகான வந்து நிகழ்ச்சியா பார்த்திருக்காரே தவிர ஒரு நாளாவது பெருமாள் துயில் உணரும் பொழுது தசரதம் பார்த்ததில்லை. ஏன்னா கௌசல்ய பக்கத்துல தான் குழந்தை படுத்துட்டு இருக்கோம். இவன் என்னைக்காவது கௌசல்ய அந்த புறத்துக்கு போனான்னு அதை பார்க்க முடியும்? இவன் கைகை அந்த புறத்துக்கு போனவனே தவிர கௌசல்யாந்த புறத்துக்கு போனதில்லை. இந்த பெருமாள் கண் விழிக்கும் போது உண்டான அழகு கண்டவள் கோசலை தானே, அதை இன்று விஸ்வாமித்திரன் கண்டான். அவள் பாக்கியம் எனக்கு கிட்டியதுங்கிற எண்ணத்துல கௌசல்யா சுப்ரஜா ராமா. இந்த ஸ்லோகத்துக்கு விட்டேன்னா 3 நாள் அர்த்தம் சொல்லுவேன். எவ்வளவோ இருக்கு விஷயம். பெருமாளை தூங்க வச்சு பார்க்கறது ஒரு அழகு, அவனை எழுப்பி வச்சு பார்க்கறது ஒரு அழகு. தூங்க வச்சு பார்த்தார் ஒருத்தர். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கந்தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் எழையேன் எழையேனே என்று உறங்குகின்ற பெருமாள் அழகி தொண்டர் தாழ்தூளி அனுபவித்தார். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கள் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியர் எங்கள் மேல் சாபம் இழிந்து